அதே நேரத்தில் வந்து பிற இயக்கத்திலேருந்து வலை வீசி ஆள் பிடிக்கிற வேலையை பார்க்குறாரு. இப்போ அதாவது இந்த புல்லை பிடிக்கிறவங்க இருக்காங்க தெரியுமா, அந்த வேலை. இப்போ அவர் தாடியெல்லாம் பார்க்கும்போது மாயாண்டி பூச்சாண்டி மாதிரி தான் இருக்குது. அவர் அந்த மாதிரி தான் வந்து இப்போ பார்க்குறாரு. வந்துட்டாரா பூச்சாண்டி மாயாண்டி, அப்படி தான் வந்து அவருடைய அந்த தோற்றமே இருக்குது. அதனால் அந்த ஒரு கட்சி தலைவரை பார்த்து அண்ணாமலை பாருங்க பூச்சாண்டி மாயாண்டி மாதிரி இருக்கார் அப்படிங்கிறார். தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அவரை பாருங்க பூச்சாண்டி மாயாண்டி மாதிரி எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்காரு. நான் இது இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னா நான் பார்த்து பெருமைப்படுறேங்க. இன்னொரு தலைவர் சொல்கிறார் லேகிய விற்கிற மாதிரி ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காரு. நான் மரியாதைக்காக அந்த தலைவருடைய பேரெல்லாம் இங்கே சொல்ல விரும்பலைங்க. லேகிய விற்கிற மாதிரி ஊரெல்லாம் சுற்றுறார். ஐயா நமக்கு தெரியும் இந்த பூச்சாண்டிங்கிறது உங்களுக்கு தெரியும். திருநூறு பூசக்கூடிய ஆண்டி அவர் தான் பூச்சாண்டி. மற்ற கட்சிகளை போல திருநூரை அழித்துவிட்டு ஓட்டுக்காக செல்லக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அல்ல. திருநூறு பூசிவிட்டு ஆண்டியாக ஆண்டி கோலத்தோடு இந்த யாத்திரை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்காக நீங்கள் பூச்சாண்டி என்று சொன்னால் பெருமையாக அந்த பட்டத்தை எடுத்துக் கொள்கின்றோம். மாயாண்டி தென் தமிழக மக்களுடைய குலதெய்வம், காவல் தெய்வம். இன்னைக்கு தென் தமிழக மக்கள் மட்டுமல்ல, தமிழக மக்களுடைய குலதெய்வம், காவல் தெய்வமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த கட்சியினுடைய ஒரு தொண்டனாக மாயாண்டி என்று சொன்னால் அதையும் நாங்கள் எல்லாம் பெருமையா எடுத்துக்கிறோம். லேகிய விற்கிற மாதிரி ஊரெல்லாம் சுத்துறாங்கிறாங்க. ஆமாங்க, 27ஆம் தேதி பெரிய பாட்டில லேகியம் விற்க போறோம். தமிழ்நாட்டிற்கு பிடித்திருக்கக்கூடிய பீடைக்கெல்லாம் அந்த லேகியம் தான் மருந்து. ஊழலாட்சிக்கு அன்னைக்கு 27ஆம் தேதி லேகிய மருந்து இருக்கு. குடும்ப ஆட்சிக்கு 27ஆம் தேதி லேகிய மருந்து இருக்குங்க. வளர்ச்சியே இல்லாம வானத்தேக்க ரொம்ப அருமையா சொன்னாங்க. பொய்யா பேசி பேசி ஒரு பட்ஜெட். பொய் பேசுறதுக்கு எதுக்கு பட்ஜெட்?